Hello. Vanakkam மக்களே. This is your friend Malar from Score Clever. Welcome to our brand new daily podcast where we break down the Hindu editorials making English super duper easy for you. இன்னும் ஒன்று, இன்றைய எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் vocabularyயும் சேர்த்து ஒரு ப்ரீமியம் PDF-ஆ கிரியேட் பண்ணியிருக்கோம். And guess what? அது உங்களுக்கு absolutely free. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கு. சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். So are you ready? Let's decode the Hindu editorials for September 13, 2025. First up, the first editorial, title Mature Relationship on the India-United Kingdom Economic Relationship. ஒரு முதிர்ச்சியான உறவு, இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையிலான பொருளாதார உறவை பற்றி. Subtitle India and the United Kingdom have deepened business ties without us. இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா அவங்களோட வணிக உறவுகளை ஆழப்படுத்தியிருக்காங்க. Let's dive in. At a time when social media threats, reciprocal actions and shrill rhetoric are becoming the global norm, சோஷியல் மீடியால மிரட்டல் விடுறது, நீ ஒன்னு செஞ்சா நான் ஒன்னு செய்வேன்னு கவுண்டர் நடவடிக்கை எடுக்கிறது, அப்புறம் பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டு பேசுறது, இது எல்லாம் உலகத்துல ஒரு சாதாரண விஷயமா ஆகிட்டு வர்ற இந்த நேரத்துல. The manner in which the India-UK economic relationship is unfolding is a refreshing change. இந்தியா-யூகே பொருளாதார உறவு வளர்ந்து வர்ற விதம் ஒரு புத்துணர்ச்சியான மாற்றமா இருக்கு. அப்பாடா, எங்கேயோ அமைதியா ஒரு விஷயம் நடக்குது. UK Prime Minister Keir Starmer's two-day visit to India last week. UK பிரதமர் கீர் ஸ்டார்மர் போன வாரம் 2 நாள் இந்தியாக்கு வந்திருந்தார் இல்லையா? Reinforced the existing solidity in economic relations and deepened them. அந்த விசிட் ஏற்கனவே இருந்த உறுதியான பொருளாதார உறவை இன்னும் பலப்படுத்துச்சு, இன்னும் ஆழமாக்குச்சு. India's negotiations with the US have been fraught, erratic and dramatic. ஆனா US கூட நம்மளோட பேச்சுவார்த்தைகள் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே பதட்டமாவும் ஒரு நிலையே இல்லாம சரியான டிராமா நிறைஞ்சதாவும் இருந்துச்சு. ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. US President Donald Trump has also shown that he is more than willing to change the contours of deals already struck. அதுலயும் US President Donald Trump ஏற்கனவே பேசி முடிச்ச ஒப்பந்தங்களோட வடிவத்தையே மாத்துறதுக்கு நான் எப்பவும் தயாருன்னு பல தடவை காட்டிட்டாரு. இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு, நாளைக்கு மாத்திடுவாரு. Negotiations with the European Union have been less fraught and dramatic. European Union கூட நடந்த பேச்சுவார்த்தைகள் இவ்ளோ பதட்டமாவோ டிராமா நிறைஞ்சதாவும் இல்ல. But there certainly seems to be a gap between the positive assurances made by the leaders and what the negotiators say in private about the deal's progress. ஆனா தலைவர்கள் பொதுவா சொல்ற பாசிட்டிவ் அஷூரன்சஸ், அதாவது நல்லபடியா நடக்கும்னு கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் இந்த டீல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அகெயின்ஸ்ட் திஸ் பேக்ட்ராப், இந்த சூழ்நிலையில சர் ஸ்டார்மர் chose to bring a delegation of more than 100 entrepreneurs, cultural representatives and university vice chancellors. சர் ஸ்டார்மர் என்ன பண்ணார்னா 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர், கலாச்சார பிரதிநிதிகள், அப்புறம் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ்னு ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தாரு. சும்மா வரல, ஒரு கல்யாணம் கோஷ்டி மாதிரி வந்திருக்காரு. And left India with defense, investment and movie deals, further cementing the Kate deal signed in July. வந்துட்டு பாதுகாப்பு, முதலீடு, சினிமா சம்பந்தமான டீல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு போனாரு. இது ஜூலைல கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தத்தை இன்னும் உறுதியாக்கிடுச்சு. The keenness to deepen trade relations makes eminent sense. வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்தணும்னு 2 நாடுகளும் காட்டுற இந்த ஆர்வம் ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்கு. இந்தியா, despite being the 4th largest economy in the world and one of the largest markets in the world, accounts for less than 2% of the UK's total merchandise exports. இந்தியா உலகத்திலேயே 4வது பெரிய பொருளாதாரமாவும் மிகப்பெரிய சந்தைகள்ல ஒன்னாவும் இருந்த போதிலும் யூகேவோட மொத்த சரக்கு ஏற்றுமதியில 2%க்கும் கம்மியா தான் நம்ம வாங்குறோம். The UK accounts for about 3% of our exports. அதே மாதிரி நம்மளோட ஏற்றுமதியில யூகேக்கு போறது வெறும் 3% தான். There is ample scope for trade to grow. So இந்த வர்த்தகம் வளர இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. Growing India-UK trade could also mitigate the sum of the impact of the US's punish you 50% tariffs if they remain. ஒருவேளை US போட்ட அந்த 50% தண்டனை வரி தொடர்ந்தா கூட
இந்தியா யூகே வர்த்தகம் வளர்றதுனால அதோட தாக்கத்தை கொஞ்சமாவது குறைக்க முடியும். One of the unsaid reasons why India is slowing its capital expenditure is because it needs to fund its defense acquisitions. இந்தியா தன்னோட மூலதன செலவை ஏன் குறைக்குதுங்கிறதுக்கு சொல்லப்படாத ஒரு காரணம் என்னன்னா, பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குறதுக்கு நிதி தேவைப்படுது. ஆஹா, அப்புறம் என்ன? Sir Starmer's visit made sure that some of these acquisitions, in the form of a £350 million missile supply deal, came the UK's way. சர் ஸ்டார்மரோட இந்த விசிட் அந்த மாதிரி வாங்குறதுல சிலது, அதாவது ஒரு 350 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள ஏவுகணை ஒப்பந்தம் யூகேக்கு கிடைக்கிற மாதிரி பாத்திக்குச்சு. The UK government also revealed that 64 Indian companies have so far committed to invest 1.3 billion pounds in UK. அது மட்டும் இல்லாம யூகே அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதுவரைக்கும் 64 இந்திய நிறுவனங்கள் யூகேல 1.3 பில்லியன் பவுண்ட் முதலீடு செய்ய உறுதி அளிச்சிருக்காங்களாம். It goes without saying that UK companies would have made similar investment commitments in India. இதுல சொல்லவே தேவையில்ல, யூகே நிறுவனங்களும் இந்தியால இதே மாதிரி முதலீட்டு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். But the Indian government has inexplicably not made these public yet. ஆனா நம்ம இந்திய அரசாங்கம் என்ன காரணம்னே தெரியல, இன்னும் அத பொதுவா அறிவிக்கல. ஏன் இந்த ரகசியம்? Yet statements by companies like Rolls-Royce show that there is enthusiasm there. ஆனாலும் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி நிறுவனங்களோட அறிக்கைகள் அவங்க மத்தியிலையும் ஒரு ஆர்வம் இருக்கிறத காட்டுது. The Indian population in the UK is the largest ethnic minority and this is not lost on the political leadership either. UKல இருக்கிற இந்திய மக்கள் தான் அங்க இருக்கிற மிகப்பெரிய இன சிறுபான்மையினர். இந்த விஷயம் அங்க இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். One of the first things Sir Starmer did on arriving in Mumbai was to visit Yashraj Films and meet Indian producers. சர் ஸ்டார்மர் மும்பைக்கு வந்ததும் செஞ்ச முதல் வேலைகள்ல ஒன்னு யஷ்ராஜ் ஃபிலிம் ஸ்டுடியோக்கு போய் இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் சந்திச்சதுதான். பாலிவுட் கனெக்ஷன். The result was that Yashraj Films has committed to shoot 3 films in UK. இதோட விளைவு யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் யூகேல 3 படங்களை ஷூட் பண்ண போறாங்களாம். வாவ்! 2 UK universities have also committed to opening campuses in India. 2 UK பல்கலைக்கழகங்கள் இந்தியால கேம்பஸ் திறக்கிறதுக்கும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. சூப்பர் நியூஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். This cross-sector cooperation is how mature democracy should work together. இந்த மாதிரி பல துறைகள்ல ஒத்துழைக்கிறது தான் முதிர்ச்சி அடைஞ்ச ஜனநாயக நாடுகள் ஒன்னா வேலை செய்ய வேண்டிய முறை. Without fuss and ego, just business. பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டாங்க. Okay guys, ஒரு சின்ன break. Before we jump into the next editorial, I have something amazing for you. Aspirants, are you struggling to remember all those tough vocabularies, idioms and phrasal verbs? கவலைய விடுங்க. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், அப்புறம் மறக்கவே மாட்டீங்க. சீரியஸ்லி ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ இந்த பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு இதை பண்றோம். ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரைட், பேக் டு பிசினஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி செகண்ட் எடிட்டோரியல். இது கொஞ்சம் சீரியஸான டாபிக். டைட்டில்: பாஸ் நாட் பீஸ் ஆன் த ஹமாஸ் இஸ்ரேல் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். ஒரு நிறுத்தம் அமைதி அல்ல, ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றி. சப்டைட்டில்: டொனால்ட் ட்ரம்ப் ஷுட் பிளே த ஆனஸ்ட் புரோக்கர், நாட் அ பார்ட்டிசன் பேட்ரான். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நேர்மையான மத்தியஸ்தரா செயல்படணும், ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமான ஆதரவாளரா இருக்கக்கூடாது. Let's see what it says. After 2 years of relentless Israeli bombardment, Palestinians in Gaza are finally getting a reprieve. 2 வருஷமா ஈவு இரக்கமே இல்லாம இஸ்ரேல் போட்ட குண்டுமழைக்கு அப்புறம் காசால இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கு இப்போ ஒரு தற்காலிக ஓய்வு கிடைச்சிருக்கு. The ceasefire agreement signed by Hamas and Israel as part of US President Donald Trump's 20-point peace plan brought a pause in Israel's attacks. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட 20 அம்ச அமைதி திட்டத்தோட ஒரு பகுதியா ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கையெழுத்தான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேலோட தாக்குதல்களுக்கு ஒரு தற்காலிக நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கு. Hamas is expected to release all the living hostages on Monday, October 13, 2025, and the bodies of the rest on the days after. ஹமாஸ் அமைப்பு உயிரோடு இருக்கிற எல்லா பணைய கைதிகளையும் திங்கட்கிழமை அன்னிக்கும் இறந்தவங்களோட உடல்களை அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லையும் விடுவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.
Israeli troops have already started retreating to the initial withdrawal line from Rafah in south to Gaza City in the north along the border. இஸ்ரேலிய படைகள் ஏற்கனவே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெற்குல இருக்கிற ரஃபால இருந்து வடக்குல இருக்கிற காசா சிட்டி வரைக்கும் எல்லை பகுதியில் அவங்க ஆரம்பத்துல பின்வாங்கிறதா சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. And some 2,000 Palestinian prisoners will be released. அதோட சுமார் 2,000 பாலஸ்தீனிய கைதிகளும் விடுவிக்கப்படுவாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் டிசர்வ்ஸ் கிரெடிட் ஃபார் த சீஸ்ஃபயர். இந்த போர் நிறுத்தத்துக்காக மிஸ்டர் ட்ரம்ப்புக்கு நம்ம பாராட்ட சொல்லியே ஆகணும். Until recently, Israeli Prime Minister Benjamin Netanyahu, who always vowed to fight until total victory, resisted all calls for ceasefire. சமீப காலம் வரைக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ முழு வெற்றி கிடைக்கும் வர போராட வேண்டி எப்பவும் சபதம் போட்டுட்டு போர் நிறுத்தத்துக்கான எல்லா அழைப்புகளையும் எதிர்த்துட்டு இருந்தாரு. When Israel started the Gaza war after Hamas October 7, 2023 attack, அக்டோபர் 7, 2023ல ஹமாஸ் தாக்குனதுக்கு அப்புறம் இஸ்ரேல் காசா போர தொடங்கினப்போ it pledged to dismantle the Islamist militant outfit. அந்த இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை முழுசா அழிப்போன்னு சபதம் செஞ்சாங்க. In 2 years, Israel has turned Gaza into rubble and displaced most of its 2.3 million people. இந்த 2 வருஷத்துல இஸ்ரேல் காசாவே தரமட்டமாக்கி அங்க இருந்து 2.3 மில்லியன் மக்கள்ல பெரும்பாலானவங்களை இடம் பெயர வச்சிடுச்சு. Its brutal genocidal assault and starvation of Palestinians led to its international isolation. அவங்களோட கொடூரமான இனப்படுகொலை தாக்குதலும் பாலஸ்தீனியர்களை பட்டினி போட்டதும் உலக அரங்குல இஸ்ரேலை தனிமைப்படுத்தியது. Yet, Hamas remained an unresolved problem. இவ்ளோ பண்ணியும் ஹமாஸ் அமைப்பு என்னமோ தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாவே தான் இருந்துச்சு. Mr. Netanyahu wanted to continue to fight irrespective of the international public opinion. Netanyahu உலக புது கருத்து பத்தியெல்லாம் கவலைப்படாம தொடர்ந்து சண்டை போடணும்னு நினைச்சாரு. But the US, which continues to back Israel militarily and diplomatically, ஆனா ராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அமெரிக்கா, finally strong-armed Mr. Netanyahu into accepting the ceasefire in return for the release of hostages. கடைசில பணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு பதிலா இந்த போர் நிறுத்தத்தை ஏத்துக்க சொல்லி நெத்தன்யாஹுவை ஒரு மாதிரி மிரட்டியே சம்மதிக்க வச்சிடுச்சு. While the ceasefire is a major reprieve for the Palestinians, the hostages and their families, இந்த போர் நிறுத்தம் பாலஸ்தீனியர்களுக்கும் பணைய கைதிகளுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியா இருந்தாலும் it may not necessarily lead to lasting peace in Gaza. இது காசால ஒரு நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் டைட்டில்லையே பாஸ் நாட் பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. The ceasefire is only the initial phase of the Trump plan. இந்த போர் நிறுத்தம் ட்ரம்ப் திட்டத்தோட முதல் கட்டம் மட்டும்தான், which also calls for demilitarizing Hamas, placing Gaza under an international governance body and the deployment of an international stabilization force for security. அந்த திட்டத்துல ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடணும், காசாவை ஒரு சர்வதேச நிர்வாக குழுக்கு கீழே கொண்டு வரணும், பாதுகாப்புக்காக ஒரு சர்வதேச ஸ்திரத்தன்மை படையை நிறுத்தணும்லாம் சொல்லியிருக்கு. In its response to the Trump plan, Hamas agreed to release the hostages but remained non-committal on other terms. ட்ரம்ப் திட்டத்துக்கு ஹமாஸ் கொடுத்த பதில்ல பணைய கைதிகளை விடுவிக்க சம்மதிச்சாங்க, ஆனா மத்த நிபந்தனைகளை பத்தி எந்த உறுதியும் கொடுக்கல. Another contentious issue is the continuing presence of the Israel Defense Forces in Gaza. இன்னொரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து காசால இருக்கிறது தான். After the initial withdrawal, the IDF will still control some 53% of Gaza. இந்த ஆரம்ப கட்ட பின்வாங்கலுக்கு அப்புறமும் காசாவோட 53% பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். Mr. Trump is expected to travel to Egypt on Monday to attend a summit on Gaza. Mr. Trump திங்கட்கிழமை எஜிப்துக்கு பயணம் செஞ்சு காசா சம்பந்தமான ஒரு உச்சி மாநாட்டில் கலந்துக்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மரும் கலந்துப்பாங்க. The renewed international attention on the Palestine question is a positive development.
பாலஸ்தீன பிரச்சனை மேல மறுபடியும் சர்வதேச கவனம் திரும்புறது ஒரு நல்ல விஷயம்தான். But the question is whether these deliberations can bridge the gaps in the Israeli and Palestinian positions, leading to lasting peace. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த விவாதங்கள் இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீனிய தரப்புகளுக்கு இடையிலான அந்த பெரிய இடைவெளியை சரி செஞ்சு ஒரு நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்குமா என்பதுதான். Hamas is unlikely to accept demands to dismantle itself. Certainly not after fighting Israeli forces for 2 years. 2 வருஷம் இஸ்ரேல் படைகளோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தங்களை தாங்களே கலைச்சிக்க சொல்ற கோரிக்கையை ஹமாஸ் ஏத்துக்க வாய்ப்பே இல்லை. But it could be pressure to relinquish power in Gaza for a Palestinian authority backed by international actors. ஆனா சர்வதேச சக்திகளோட ஆதரவோட ஒரு பாலஸ்தீனிய அதிகார சபைக்காக காசால அதிகாரத்தை விட்டு கொடுக்க ஹமாஸ்க்கு அழுத்தம் கொடுக்கலாம். அதே நேரத்துல இஸ்ரேலையும் அங்கிருந்து வெளியேற சம்மதிக்க வைக்கணும். For Mr. Trump's hopes for lasting peace, மிஸ்டர் ட்ரம்ப் உண்மையிலேயே நிரந்தர அமைதி வேணும்னு நம்பினாருனா, he should act as an independent broker, not as a partisan patron of one country. அவரு ஒரு நாட்டுக்கு மட்டும் சாதகமா ஆதரவு தர ஆளா இல்லாம ஒரு சுதந்திர நடுநிலையரா செயல்படணும். And recognize Israel's security and the Palestinian quest for self-determination. அதோட இஸ்ரேலோட பாதுகாப்பையும் பாலஸ்தீனியர்களோட சுய நிர்ணய உரிமைக்கான தேடலையும் அவர் அங்கீகரிக்கணும். And that's a wrap on the second editorial. ஸோ இன்னைக்கு நம்ம 2 வித்தியாசமான உறவுகளை பத்தி பார்த்தோம். ஒன்று இந்தியா யூகே நடத்துகிற ஒரு மச்சூர்ட் பிஸ்னஸ் லைக் பார்ட்னர்ஷிப், இன்னொன்று இஸ்ரேல் பாலஸ்டீன் இஷ்யூவில் ஒரு ஃப்ராஜைல் பாஸ் ஃபார் பீஸ். பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஹியர்ஸ் அன் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். தினமும் நீங்கள் கற்றுக்கிற இந்த எடிட்டோரியல் ஒகேப்ல டெஸ்ட் பண்ணணுமா? அப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் நடக்கிற எடிட்டோரியல் ஒகேப் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் த IPL ஃபார் எடிட்டோரியல் ஒகேப். எவ்ரிடே ஷார்ப்பாக 7 PM லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மஜா இருக்கும். யோர் சான்ஸ் டு பிகம் அ vocab champion. So don't forget to join our channel. Joining link is in the description. Okay மக்களே, that's all for today. This is Malar from Score Clever signing off. நாளைக்கு சந்திப்போம். Bye bye.